வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீதா அவங்க அக்காவையும், அக்கா வீட்டுக்காரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அருண கோவிலுக்கு வர சொல்ல, ரொம்பவே ஆர்வமா வந்து அவரு சீதா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம்னு கூட ஏகப்பட்ட பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கோவில் கோவிலா கூட்டிட்டு சுத்த மாட்டேல்லன்னு அருண் சீதா கிட்ட கேட்க, ஏன் கோவிலுக்கு வந்தா என்னன்னு கேக்குறாங்க. கோவிலுக்கு வர்றதுல ஒண்ணும் இல்ல. ஆனா கோவிலுக்கு மட்டுமே போயிட்டு இருக்க கூடாதுல்ல. வேற நெறைய இடத்துக்கு போலாம். சரி, ஹனிமூனுக்கு எங்க போலாம்? அப்படின்னு அருண் கேட்க, கோவில்ல வச்சு பேசுற பேச்சா இது? அப்படின்னு சீதா கொஞ்சம் வெட்கத்தோட கேட்க, ஏன் இதுல என்ன இருக்கு? நான் ஊட்டி போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாம. அப்படின்னு அருண் சொல்ல, நானும் போனதில்ல. என் அம்மா கூட ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இங்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கு. அப்படின்னு சீதா சொல்ல, அதுக்காக உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போக முடியுமான்னு அருண் கேக்குறாரு. ஏன் போனா என்ன? எங்க அம்மா, உங்க அம்மா, தம்பி, அக்கா, மாமா அப்படின்னு சீதா அடுக்கிக்கிட்டே போக, ஆ ஆ, அப்படியே உன் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட வர சொல்லு. நாம என்ன ஹனிமூன் போறோமா இல்ல ஃபேமிலி டூர் போறோமா அப்படின்னு அருண் சொல்ல, ஓஹோ, இப்பவே எங்க ஃபேமிலி எல்லாம் வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு சீதா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்ன மாதிரி இன்னொரு நாள் போலாம், எல்லாரும் போலாம். ஹனிமூனுக்கு கப்பலா போனா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு அருண் சொல்ல, சரி, மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஃபியூச்சர் பிளான் பத்தி சீதா கேட்க, நிறைய இருக்குங்கிறாரு அருண். என்ன அப்படின்னு சீதா ஆர்வமா கேட்க, அருண் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ முத்து செம்ம ஆர்வத்தோட வந்து கார் பார்க் பண்ண, முத்துவும் மீனாவும் இறங்கி வர்றாங்க. அவங்க உள்ளர வந்துகிட்டு இருக்க அருணோட மொபைல் ரிங் ஆகுது. கையில இருக்க ஸ்வீட் பாக்ஸ் பேக்க சீதாட்ட குடுக்குறவரு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எடுத்து ஹலோன்னு பேசிட்டு போறாரு. சொல்லுங்க சார். ஆமாங்க சார், இப்பதான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன்லங்க சார். ஆமா சார். அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்க முத்துவும் மீனா உள்ளர வர்றாங்க. ஏங்க அப்படின்னு முத்துவோட தோளத்தோட என்ன நீ நிக்கிறாரு? சீதாவுக்கு பூ வாங்க மறந்துட்டேங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பூக்காரம்மா, வீட்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல சிரிக்கிற மீனா, இந்தாங்க இத புடிங்க, நான் பக்கத்துல போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு மீனா வெளியே போறாங்க. அருண் இன்னும் போன்ல பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க சார், நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க, வந்த முத்து சாமியை கும்பிட்டுட்டு ஓரமா வந்து நிக்கிறாரு. எங்க சீதாவை காணோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பார்க்க, அங்க அருண் ஓகேங்க சார், பார்க்கலாங்க சார்னு போன்ல பேசிட்டு இருக்காரு. அவரும் போனை வச்சுட்டு பார்க்க முத்துவ பார்த்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சேப்போன்ற மாதிரி அருண் அங்கிருந்து போயிட, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், ச்சே, இங்க வந்து இவன் மூஞ்ச பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு முத்து. அருண் சீதா கிட்ட வர, என்னாச்சு, ஏன் முகம் டல்லா இருக்குன்னு கேக்குறாங்க சீதா. அவன் இங்க வந்திருக்கான்னு அருண் சொல்ல, யாரு அப்படின்னு சீதா கேட்க, அதான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான்ல, என் சஸ்பெண்டுக்கு காரணம்னு சொன்னேன்ல, அவன்தான் கோவிலுக்கு வந்திருக்கான், எங்க போனாலும் அங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு அருண் கோவத்துல வெடிச்சிட்டு இருக்க. சரி விடுங்க, கோவில்னா நிறைய பேர் வரதான் செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அக்கா மாமா வந்த உடனேயே நாம ஏதாவது ஹோட்டலுக்கு போலாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க சீதா. முத்து கோவத்துல குறுக்கை நறுக்கை நடந்துட்டு இருக்க பூ வாங்கிட்டு வர்ற மீனா, ஏங்க என்னங்க இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மீனா, இந்த இடம் செட் ஆகாது, நம்ம வேற எங்கேயாவது போலாம் வாங்குறாரு. ஏன் என்னாச்சுன்னு மீனா கேட்க, சொல்றத கேளு மீனா, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி அவரையும் கூட்டிட்டு வர சொல்லு, நாம வேற ஏதாவது கோவிலுக்கு போலாம் இல்ல ஹோட்டலுக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க என்னங்க பேசுறீங்க, எதுக்கு இங்க இருந்து போலாம் போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா யாருன்னு கேக்குறாங்க. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அருண் கோவிலுக்குள்ளதான் இருக்கான், இங்க வந்த உடனே அவன் மூஞ்சில முழிச்சு தொலைச்சிட்டேன், இங்க இருந்து போலாம் மீனாங்கிறாரு முத்து. ஏங்க முதல்ல அவங்கள பாத்துருவோம், பாத்துட்டு அப்புறம் உடனே கிளம்பிடலாம் வாங்க அப்படின்னு மீனா நடக்க, முத்து அங்கேயே நிக்கிறாரு. ஏங்க வாங்க வாங்கங்கிறேன்ல கைய பிடிச்சி இழுத்துட்டு வராங்க மீனா. அவங்க ரெண்டு பேரும் உள்ளர வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்க, இங்க அருண் பயங்கர டென்ஷன் ஆகி நடந்துகிட்டே இருக்காரு, அவரால் நிக்க கூட முடியல. அட ஏங்க, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சீதா கேட்க, அவனை பார்த்தவனையே மொத்தமா அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு அருண் சொல்ல, அந்த ஆள் போயிருப்பாரு, அதையெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அப்படிங்கிற சீதா சிரிங்கன்ற மாதிரி ஜாட காட்ட, அருண் சிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சாமியை கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வர்ற மீனாவுக்கு சீதா தெரியுறாங்க. அருண் கொஞ்சம் அந்த சைடு தள்ளி நிக்கிறாரு. ஏங்க சீதா நிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா ஆர்வமா வர,
பின்னாடியே வர்றாரு முத்துவும். இறங்கி வர அக்காவையும் மாமாவையும் சீதா பார்த்துட்டு, "அக்கா, மாமா, வாங்க மாமா" அப்படின்னு ரிசீவ் பண்ணிட்டு, "ஏங்க வந்துட்டாங்க பாருங்க" அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும் ரொம்பவே சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அருணுவே வாய் நிறைய சிரிப்போட வர்றவரு அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போயிடுச்சு. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கூட பயங்கரமான அதிர்ச்சி. இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன்ல இருக்க. சீதா மட்டும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. முத்து கோவத்துல முறைச்சிட்டு இருக்க. "என்னடா இது?" அப்படிங்கிற மாதிரி அருண் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்து கையில இருக்க பழ பேக் கீழ விழுந்து பழங்கள்லாம் அப்படியே தரையில உருண்டு ஓடுது. ஐயோ! அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீதா வந்து அந்த பழங்கள பொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து சீதா அப்படின்னு அவங்க தோல பிடிக்க, "மாமா, நான் இவர தான் லவ் பண்றேன். போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு. ரொம்ப நல்லவரு மாமா. உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணணும்னு தான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இதுவரையிலும் திகைப்புல இருந்த அருண் இப்ப கோவத்துக்கு மாறிட்டு இருக்காரு. அது எப்படின்னு தெரியல. சீதா கொஞ்சம் கூட மீனா முத்துவோட ரியாக்ஷன கவனிக்காம, ஏன் இன்னும் சொல்லப்போனா அருணோட ரியாக்ஷன கூட கவனிக்காம கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் என் அக்கா மாமா, சொல்லிட்டு இருந்தேன்ல, எங்க குடும்பத்தையே இவரு தான் பாத்துக்கிறாருன்னு. ரொம்ப ரொம்ப நல்லவரு. எப்பவுமே சிரிச்சு பேசிட்டே இருப்பாரு. அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. முத்துவும் அருணும் பார்வையாலேயே வெட்டிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அக்கா, நம்ம பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல் போலாமா? இங்க இவருக்கு பிடிக்காத ஆள் யாரோ வந்திருக்காங்களாம். சரியான ரவுடியாம். எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்களாம். அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னும் அதிகமா முத்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. மீனா அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்க. சீதா மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல முத்து படக்குன்னு திரும்பி போக, "அக்கா, என்ன மாமா எதுவுமே சொல்லாம போறாரு?" அப்படின்னு சீதா கேட்க, "இவர் சொன்னார்ல, இவருக்கு பிடிக்காத ரவுடின்னு. அது உன் மாமா தான்" அப்படிங்கிற மீனா அவங்க கையில இருக்க பேக் சீதா கையில வச்சுட்டு அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. இப்பதான் சீதா திகைச்சு போய் பாக்குறாங்க. வெளியே வர்ற முத்து வேகமா செருப்ப போட்டுட்டு கார் கிட்ட வந்து நிக்கிறாங்க. மீனாவும் வந்துட்டாங்க. "ஏங்க" அப்படின்னு மீனா கூப்பிட, "மீனா, இது சரியில்லை மீனா. சீதா ஒரு நல்லவனை லவ் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். போயும் போய் இவனை போய் பார்த்திருக்கா. ஊர்ல வேற ஆளே கிடைக்கலையா? இவனோட இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா?" அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க. "ஏங்க, எனக்கே ஒன்னும் புரியலங்க. முதல்ல என்னன்னு பேசலாம்" அப்படின்னு மீனா சொல்ல, "பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல மீனா. குடும்பத்துக்குள்ளேயே வர பாக்குறான். இவனுக்கெல்லாம் பொண்ண கட்டி கொடுத்தா வாழ்க்கையே போயிடும் மீனா. இதெல்லாம் வேணாம், செட் ஆகாது. சீதா கிட்ட சொல்லிடு" அப்படிங்கிற முத்து வேகமா டிரைவிங் சீட்டு கிட்ட போறாரு. "ஏங்க, நான் சொல்றத" அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவே போய் கார்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க டோரை திறந்து விடுறதுக்காக ஏங்க ஏங்கன்னு கூப்பிட, அத துளி கூட கண்டுக்காம கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு முத்து. உள்ளர அருண் ஓரளவுக்கு சுயநினைவுக்கு வந்து, "இந்த ஆள் தான் உன் மாமாவான்னு?" கேட்க, "ஆமாங்கிறாங்க சீதா. நான் 2 தடவை சஸ்பெண்ட் ஆனதுக்கு இந்த ஆள் தான் காரணம்" அப்படின்னு அருண் சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாங்க சீதா. அப்போ மீனா மறுபடியும் சீதா கிட்ட வந்து, "சீதா, வா போலாம், வா வான்னு சொல்றேன்ல" அப்படின்னு தங்கச்சி கைய பிடிச்சி இழுத்துட்டு போக, "சீதா" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அருண் நிக்க, அருணை பார்த்துக்கிட்டே சீதா போய்கிட்டு இருக்காங்க. வீட்ல சத்யா சாப்பிட்டுட்டு இருக்க. மீனாவோட அம்மா தோசை செஞ்சுட்டு இருக்காங்க. "சத்யா, இன்னொரு தோசை வைக்கட்டுமான்னு?" கேட்க, "இல்லம்மா, வேணாம், போதும்" அப்படின்னு சத்யா சொல்றாரு. கீழ முத்து வேகமா வந்து காரை நிறுத்துறாரு. அதே வேகத்தோட டங்கு டங்குன்னு நடந்து மாடிப்படி ஏறி வந்து செருப்ப உதறிட்டு உள்ளர வர்றாரு. "வாங்க மாமான்னு" எழுந்து வரவேற்கிற சத்யா, "அம்மா" அப்படின்னு கூப்பிட, "வாங்க மாப்ள" அப்படின்னு வரவேற்கிற மீனாவோட அம்மா, "என்ன மாப்ள, உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்னு கேட்க, "நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல அத்த" அப்படின்னு பொதுவா சொல்ல, "ஏன் மாப்ள, மீனா எதுவும் சண்டை போட்டாளான்னு" அவங்க அம்மா கேக்குறாங்க. "அத்த, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேரா உங்களை பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு முத்து சொல்ல, "என்ன சொல்றீங்க மாப்ள, எனக்கு எதுவும் புரியல" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "அத்த, சீதா மேல நான் ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன். ஆனா நாம நினைச்ச மாதிரி யாரும் இல்ல அத்த. புத்திசாலி பொண்ணுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எதுவுமே தெரியல" அப்படின்னு முத்து சொல்ல, "மாமா, சீதா என்ன மாமா பண்ணான்னு" சத்யா கேக்குறாரு. "சீதா ஒருத்தனை லவ் பண்றா" அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேருக்கும் ஒன்னும் புரியல. ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "என்ன மாமா சொல்றீங்க? சீதா லவ் பண்றாளா? என்னால நம்பவே முடியலையே" அப்படின்னு சத்யா சொல்ல, "எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு மாப்ள. கொஞ்ச நாளாவே அவ பண்றது எல்லாமே நெருடலா இருந்துச்சு. அவ பொறுப்பா இருக்கிறதா நினைச்சேன். ஆனா இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு" அழுகைக்கு ரெடி ஆகுறாங்க அவங்க அம்மா. "அத்தை, லவ் பண்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அத்தை. சீதாவோட கேரக்டரை பத்தி எல்லாம் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கும் தெரியும். பிரச்சனை அது கிடையாது.
யார லவ் பண்றாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. கட்டிக்க போற ஆள செலக்ட் பண்றதுல அவளுக்கு அனுபவம் பத்தல. அவ லவ் பண்ற ஆள் சரி கிடையாது அத்த. அப்படின்னு முத்து புழுங்கிட்டு இருக்க, மாமா யார மாமா லவ் பண்றா? அப்படின்னு அருண் கேட்க, அது ஒரு டிராபிக் போலீஸ்காரன்டா. அப்படின்னு முத்து சொல்ல, பேர் அருணா மாப்ள? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா அத்த? அப்படின்னு முத்து அவசரமா கேட்க, அவரு அம்மா சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அதனால தான் பழக்கம். ஆனா இவ விரும்புறதெல்லாம் தெரியாது மாப்ள. அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அந்த ஆள் நல்லவன்லாம் கிடையாது அத்த. அடிக்கடி ஒரு ஆள் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவேன்ல. அப்படின்னு முத்து சொல்ல, யார் மாமா உங்க காரெல்லாம் புடிச்சு வச்சுட்டான்னு சொன்னீங்களே? அப்படின்னு சத்யா கேட்க, அந்த ஆள் தான் இது. என்கிட்ட தான் அடிக்கடி வந்து முட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். சீதாவோட வாழ்க்கையிலயும் பிரச்சனையா வந்து நிக்கிறான் இப்ப. அப்படின்னு முத்து சொல்ல, மாப்பிள என்ன சொல்றீங்க? அப்படின்னு அவங்க அம்மா பதற, ஆமா அத்த. அந்த அருண் சரியான குரூர புத்தி இருக்கிறவன். போலீஸுங்கிற திமிரு அதிகம். அவன் பவர வச்சு அப்பாவிங்க கிட்ட தான் அதிகாரத்தை காட்டுறான். கரை வச்சு ஒவ்வொரு தடவையும் என்னைய பழிவாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறான் அத்த. அப்படின்னு முத்து சொல்ல, மாப்பிள அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க சீதாவோட அம்மா. அத்த கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாத ஆளு அத்த. அந்த ஆளு ஒரு விஷம், சரியான விஷம் அத்த. அந்த ஆள் எப்படி சீதாவ கடைசி வரையிலும் நல்லபடியா வச்சு பாத்துக்குவாப்ல? ரொம்ப தப்பான ஆளு அத்த அவரு. அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மாப்ள சீதா அந்த ஆள தான் விரும்புறான்னு உங்களுக்கு எப்படி? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க தலைய உதறிக்கிட்டு, சீதா ஒரு ஆள லவ் பண்றான்னு மீனா சொன்னா அத்த. சரி நேர்ல பார்த்து பேசலான்னு மீனாவும் சொன்னா. இன்னைக்கு சீதா எங்கள கோவிலுக்கு வர சொன்னான்னு சொல்லிட்டு, நானும் மீனாவும் தான் அத்த போனோம். நானும் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நல்லது தானே! அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லார்கிட்டயும் பேசி கல்யாணத்த முடிச்சிடலான்னு தான் நான் அங்க போனேன். ஆனா, அங்க போய் பார்த்தா, அந்த அருண தான் லவ் பண்றேன்னு சொல்றா அவ. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அத்த. அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவோட அம்மாவும் சத்யாவும் குழப்பமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அத்த, அந்த ஆள் சரிப்பட்டு வரமாட்டாப்ல. அதுவும் நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒத்து வர மாட்டாப்ல. சீதாவையும் சந்தோஷமா பார்த்துக்க மாட்டாப்ல. அந்த ஆளு சாடிஸ்ட் அத்த. மனசுக்குள்ள வச்சுட்டு பழி தீர்க்கிறாப்ல. என் விஷயத்திலேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் விஷயம் மட்டும் கிடையாது. நாளைக்கு சீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவகிட்டயும் அப்படித்தானே பண்ணுவாப்ல. அந்த ஆள் வேணாத்தங்கிறாரு முத்து. மாமா சீதாவுக்கு ஒரு ஆள புடிச்சிருக்குன்னா, அவங்க நல்லவங்களா தானே இருப்பாங்கங்கிறாரு சத்யா. ஏய் நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்லடா. அந்த ஆளுக்கு சீதாவ கட்டி வச்சா சீதாவோட வாழ்க்கையே போயிடும். அத்த நான் சீதாவுக்கு நல்லதுன்னு தானே நினைப்பேன். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படின்னு முத்து கேட்க, நம்பிக்கை இருக்கு மாப்ள. அவ மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும் மாப்ள. நீங்க அவளுக்கு நல்லது தானே செய்வீங்கன்னு அவசரமா அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப நான் சொல்றத கேளுங்க அத்த. இந்த ஆள் வேணாம். நானே சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். அப்படின்னு முத்து சொல்ல, அதே அவசரத்தோட, ஆ சரிங்க மாப்பிள்ளங்கிறாங்க அவங்க அம்மா. சீதா எப்ப லவ்வு கிவ்வுன்னு போனாலோ, அப்பவே அவ மனசுல கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நமக்கு நல்லா தெரியுது. பரவால்ல. நான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். கடைசி வரைக்கும் அவள கஷ்டப்படுத்தாம நல்லா பாத்துக்கிற நல்ல மாப்பிள்ளையா நான் கூட்டிட்டு வரேன். அத்த நீங்க என்ன நம்புறீங்கல்ல? அப்படின்னு முத்து மறுபடியும் கேட்க, நம்புறேன் நம்புறேன் மாப்ள. அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அது போதும் அத்த எனக்கு. எங்க அம்மா கூட என்ன நம்பினது கிடையாது. நீங்க என்ன நம்புறீங்க. நீங்களும் எனக்கு அம்மா தான் அத்த. இது ஏன் குடும்பம். சீதாவுக்கு ஒரு சூப்பர் மாப்பிள்ளைய நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அத்த. அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்ற முத்து, இந்த அருண் வேணாம் அத்த. சீதா கிட்ட இத சொல்லி புரிய வைங்க. இத சொல்லதான் நான் நேரா இங்க வந்தேன். அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாப்பிள்ளங்கிறாங்க உங்க அம்மா. சீதா மேல எதுவும் கோவப்படாதீங்கன்னு அவங்க சொல்ல, அத்த எனக்கு அவ மேலலாம் கோவம் ஒண்ணும் இல்ல அத்த. ஆனா ஒரு தப்பான ஆள அவ செலக்ட் பண்ணிட்டாளேன்னு தான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. நீங்க எடுத்து சொல்லுங்க அவளுக்கு நான் வரேன். அப்படின்னு முத்து கிளம்ப, மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க உங்க அம்மா. திரும்பி பாக்குற முத்து, அவங்க முகத்த பார்த்துட்டு, அத்த நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சீதா படிச்சவ, நல்ல வேலையில இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படின்னு முத்து சொல்ல, ம் நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. நான் பேசுறேன். அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிங்க அத்த. அப்படிங்கிற முத்து, சத்யா உனக்கும் தெரியும்ல. சீதா வந்தவொன்ன அவளுக்கு நீயும் புரியுற மாரி எடுத்து சொல்லு. அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாமாங்கிறாரு சத்யாவும். சரிங்க அத்த வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு முத்து. புயல் மாதிரி வந்த ஒரு சுனாமிய கிளப்பி விட்டுட்டு, அதே வேகத்துல திரும்ப போயிட்டு இருக்காரு முத்து. அதுவரையிலும் அடக்கி வச்சிருந்த கண்ணீர் கன்னத்துல வழிய, நம்ம சீதா இப்படி பண்ணிட்டாளேங்க, அப்படின்னு போட்டோ கிட்ட போய் நிக்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா அழாதம்மா. சீதா வரட்டும் பேசிக்கலாம். நீ வா, உட்காரு வா.
வா அப்படின்னு உடைஞ்சு போயிருக்க அம்மாவை உட்கார வச்சு தண்ணி இந்தான்னு எடுத்து கொடுக்குறாரு சத்யா. அவங்க அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க. தண்ணி குடி அப்படின்னு நீட்டிட்டு இருக்க. புயலோட பொண்டாட்டி மீனா சீதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள வர்ற மீனா பர்ஸ டேபிள்ல போட்டுட்டு இருக்க. பின்னாடியே சீதா தயக்கமா வர்றாங்க. உடனே அவங்க அம்மா வெறி பிடிச்ச மாதிரி எழுந்து, ஏய் என்ன காரியம்டி பண்ணியிருக்கிற? என்னடி பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சீதாவை வளைச்சு வளைச்சு அடிக்கிறாங்க. மீனாவும் 2 அடி தள்ளி நின்னுகிட்டு, அடிக்காதீங்கம்மா அடிக்காதம்மா அடிக்காதம்மான்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் குறுக்க போய் 2 பேரையும் ஒதுக்கி விடுறாங்க. அவங்க அம்மா கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்க. எதுக்குமா இப்படி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு மீனா கேட்க, சத்யா அவங்க அம்மாவை இழுத்து புடிச்சிருக்காங்க. படக்குன்னு ஒரு உதறு உதறிட்டு, அந்த போலீஸ்காரன் அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போய் காதலிச்சிட்டு வந்திருக்கிறியா? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையாடி? எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு பார்த்து பழக தெரியாது? இப்படி உன்னை நம்பினதுக்கு என்னை ஏமாத்திட்டல்ல அப்படின்னு அழுதுட்டு இருக்க சீதாவை திட்டு திட்டுறாங்க அவங்க அம்மா. ஏமாத்திட்டல்லன்னு பாஞ்சு போய் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்க, அம்மா அம்மா அப்படின்னு சத்யா தடுத்துட்டு இருக்க. இவங்க அடிச்ச அடியில சீதா கீழேயே விழுந்துடுறாங்க. அவங்க அம்மாவை தடுத்து இழுத்துட்டு வர்ற மீனா, மா எப்படிம்மா உனக்கு இதெல்லாம் தெரியும்னு கேக்குறாங்க. மாமா இப்பதான் வந்துட்டு போனாரு, அவர்தான் சொன்னாருன்னு சீதாவுக்கு கைய கொடுத்து தூக்கி விட்டுக்கிட்டே சத்யா சொல்றாரு. எவனோ ஒரு தப்பானவனை விரும்பிக்கிட்டு இருக்கேன்னு மாப்பிள்ள சொல்றாரு. ஏண்டி ராத்திரி பகல்னு பார்க்காம பூ கட்டி உன்னை படிக்க வச்சதுக்கு இப்படிதான் பண்ணிட்டு வந்து நிப்பியா? அப்பா இல்லாத பொண்ணு அம்மாக்காரி சரியா வளர்க்கலன்னு தானே என்னை எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா பொறிஞ்சுக்கிட்டு இருக்க. சீதா இல்லன்ற மாதிரி லைட்டா தலையாட்டுறாங்க. அம்மா முதல்ல நான் சொல்றத கேளுமா அப்படின்னு மீனா சொல்ல, நீ பேசாத, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து என்கிட்ட மறைச்சிட்ட இல்ல அப்படின்னு ஆங்காரமா மீனா கிட்ட கத்துறாங்க. காதலிக்கதான் நீ வேலைக்கு போனியா? அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா என்னடி சொல்லுவாங்க? அதுவும் அந்த போலீஸ் நம்ம மாப்பிள்ள கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா? தப்பான ஆளுன்னு வேற மாப்பிள்ள சொல்றாரு அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு மீனா சொல்ல, மாப்பிள்ள சொல்லிட்டு போறாரு, அவருக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க அம்மா கத்த. அம்மா சீதா லவ் பண்றவரையும் அவங்க அம்மாவையும் தப்பா நினைக்க வேண்டாம், உனக்கு கூட தெரியும்ல அவங்களன்னு மீனா கேட்க. 1 2 தடவை பார்த்தா அவங்க நல்லவங்கன்னு அர்த்தமா? நீ நல்லவங்கன்னு சொல்ற, ஆனா மாப்பிள்ள புத்தி சரியில்லைன்னு சொல்றாரு, அவர் என்ன தெரியாமையா சொல்லுவாருன்னு கத்துறாங்க அவங்க அம்மா. அம்மா அப்படின்னு மீனா ஏதோ சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா அப்படின்னு சீதா ஏதோ சொல்ல வர்றாங்க. நீ பேசுன கொன்னுடுவேன் பாத்துக்க அப்படின்னு மறுபடியும் அறைய பாயுறாங்க. அம்மா இருமா இரு, முதல்ல சொல்றத கேளுன்னு அவங்கள செவுத்தோட செவரா பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க மீனா. அந்த போலீஸ்காரர் தப்பு செஞ்சுதான் இருக்காரு, ஆனா அத இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. சீதா அவரை விரும்பி தொலைச்சிட்டாலே, சீதாவை பேசாம அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருமாங்கறாங்க மீனா. ஏய் நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும், ஆனா மாப்பிள்ளைக்கு அவரை பிடிக்காம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. நான் அவர்கிட்ட பேசுறேம்மா அப்படிங்கிற சீதா எங்கேயோ போன் எடுக்கிற போக, வேண்டாம், மாப்பிள்ளை எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளையோட முடிவு தான் முக்கியம். உங்க அப்பா இருந்திருந்தா அவரு பாத்திருப்பாரு. இப்ப நம்ம குடும்பத்துல மூத்த ஸ்தானத்துல இருந்து பாக்குறது, நல்லது கெட்டதுன்னு எல்லாமே பாக்குறது நம்ம மாப்பிள்ள தான். அவர் பேச்சு மீறி அவருக்கு பிடிக்காம எந்த காரியமும் நடக்க கூடாது. மாப்பிள்ள சம்மதம் தான் எனக்கு முக்கியம். அவருக்கு பிடிக்கலன்னா அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா முடிவா சொல்லிட. அம்மா அப்படிங்கிற மீனா திரும்பி பார்க்க சீதா இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அவங்க பக்கத்துல போற அம்மா, ஏய் இதோட அந்த பையன் கூட பழகுறத நிப்பாட்டு, மாப்பிள்ளைக்கு பிடிக்காத அந்த பையன் இந்த குடும்பத்துக்கு வேண்டாம், அந்த பையனை இதோட மறந்துரு, மாப்பிள்ளை உனக்கு நல்ல இடமா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் முடிவு தான் ஏன் முடிவும், அத மீறி ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோயேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போக, அம்மா அம்மா விடுமா போ போ அப்படின்னு அம்மாவை தள்ளிவிட அவங்க உள்ளர போயிடுறாங்க. ஏய் சீதா, அன்னைக்கு மாமா தான் என்னைய சித்தி வந்து கடத்தின போது கடைசியில வந்து காப்பாத்தினாரு, அதே மாதிரி நம்மளோட குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் தானே முன்ன நின்னு பாத்துக்கிறாரு, அப்ப அம்மா சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சத்யா கேக்க. டேய் சும்மா இருடா போடா, சீதா நீ அழுகிறத நிப்பாட்டு, முதல்ல முதல்ல உள்ளர வா அப்படின்னு மீனா சீதாவை கூட்டிட்டு இன்னொரு ரூம்குள்ள வந்து கதவை சாத்துறாங்க. நீ அவரை கல்யாணம் பண்றதுல உறுதியா இருக்கியா அப்படின்னு மீனா கேட்க. ஆமாங்காங்கிறாங்க சீதா. ஒருத்தரை மனசுல நினைச்சிட்டு எப்படிக்கா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடியும்? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கோம், அவரு நல்லவர் தான்க்கா அப்படின்னு சீதா தேம்பிக்கிட்டு இருக்க. உன் மனசு எனக்கு புரியுது சீதா, கல்யாணங்கிறது 2 குடும்பத்தையும் ஒரு உறவா சேர்த்து வைக்கணும், ஆனா அதே கல்யாணம் 2 உறவையும் பிரிச்சு வச்சிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியா இரு,
எத பத்தியும் நீ கவலைப்படாத. மனசு குழப்பமா இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்கக் கூடாது. நானும் அவர்கிட்ட பேசி அவர் மனச மாத்த பாக்குறேன். நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு. எல்லாமே நல்லதா நடக்கும். அப்படின்னு மீனா ஆறுதல் சொல்ல அழுதுட்டு இருக்க சீதா அக்காவோட தோள்ல சாஞ்சிக்கிறாங்க. ஷோரூம்ல மனோஜ் உம்முன்னு உட்கார்ந்திருக்க. அவர் எதிர்ல உட்கார்ந்திருக்க பார்க் ஃப்ரெண்ட், "ஏன் ப்ரோ இப்படி இருக்கிற? உன் ஒய்ஃப் கிட்ட நல்லா பேச வேண்டியது தானே? அவங்க கிட்ட நார்மலா பேசு ப்ரோ." அப்படின்னு மொட்ட பாஸ் சொல்ல, "எங்க அம்மா கோவப்படுவாங்க ப்ரோ." அப்படின்னு மனோஜ் சொல்ல, "அட என்னய்யா நீ ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்க? உன் அம்மா கிட்ட நீ தான் பேசணும்." அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, "அட ஏன் ப்ரோ, நான் சொன்னாலும் கேட்க போறதில்ல. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம்." "சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமான்னு?" மனோஜ் கேக்குறாரு. "ஏன் வீட்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு வரலையா?" அப்படின்னு மொட்ட பாஸ் கேட்க, "அட எங்க ப்ரோ, ரோகிணி வந்தப்ப வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து குடுப்பா. இல்லன்னா நாங்க 2 பேரும் வீட்ல போய் சாப்பிடுவோம். இப்பல்லாம் வெளியில தானே சாப்பிடுறேன். அதுக்கே நெறைய செலவாகுதுங்கிறாரு மனோஜ். "நீ வெளியில காசு குடுத்து சாப்பிடுறதே பெரிய விஷயம் தான். இதுல எனக்கும் வாங்கி தர்றேன்னு கூப்பிடுற?" அப்படின்னு மொட்ட பாஸ் கேட்க, "நம்ம பில்ல ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோங்கிறாரு மனோஜ். "அதுதானே பார்த்தேன். நீயாவது செலவு பண்றதாவது." அப்படின்னு மொட்ட பாஸ் சொல்லிட்டு இருக்க, "சார் இங்க மனோஜ்ங்கிறதுன்னு கேட்டுட்டு ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு. நான் தான்." அப்படின்னு மனோஜ் சொல்ல, "ஃபுட் டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாரு அவரு." "ஃபுட்டா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே ப்ரோ. நீங்க ஏதாவது பண்ணுனீங்களா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "ப்ரோ நான் ஏன் ப்ரோ பண்ண போறேன்?" அப்படின்னு மொட்ட பாஸ் கேட்க, "யாரு ப்ரோ ஆர்டர் பண்ணதுன்னு?" வந்த பையன்கிட்ட கேக்குறாரு மனோஜ். "ரோஹிணிங்கிறவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு வந்தவர் சொல்ல, "சரி இப்படி வைங்கன்னு" மனோஜ் சொல்றாரு. ம் அப்படிங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. "தேங்க் யூ சார்ன்னு அவரு போயிட, "பாத்தியா உன் ஒய்ஃப் உன் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காங்கன்னு. சரி வா சாப்பிடுவோன்னு" பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, "ஆ எனக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கா." அப்படின்னு மனோஜ் தூக்கிட்டு போக, "ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோங்கிறாரு அவரு. ஆஹா அப்படின்னு பார்சல தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு மனோஜ். நாளைய ப்ரோமோவுல பாபுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். இப்படிதான் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். 2 பேரும் பேசிக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவன் ஒய்ஃப் அவனை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. இவன் படிஞ்சு வரல. உன்ன மாதிரி தான்னு சாப்பிட்டுட்டு இருக்க மனோஜ் கிட்ட சொல்ல, அவரு அப்புறம்னு கேக்குறாரு. "அப்புறம் என்ன, 6 மாசம் வரைக்கும் அந்த பொண்ணு பாத்துச்சு. அப்புறம் வேற ஒரு ஆளு கூட புதுசா கனெக்ஷன் ஆயிடுச்சு." அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, ஆன்னு வாயில வச்ச சாப்பாட்டோட அவரையே பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். மனோஜுக்கு டக்குன்னு ரோஹிணி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. "நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்ட. உங்க அம்மா பேச்ச தான் கேட்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, நான் என்ன முடிவு வேணா எடுப்பேன்." அப்படின்னு ரோஹிணி சொன்னதெல்லாம் நினைச்சு மிரண்டு போய் பார்க்கறாரு மனோஜ். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.